Hi everyone, welcome back to Trending Ed channel. Term 1 7th standard English bookல first lesson IDGA. இந்த லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் IDGA புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். பேஜ் நம்பர் 87 பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைனலி த டே ஹேட் கம் ஹியர் த டே ரெஃபர்ஸ் டு டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. இறுதியாக அந்த நாள் வந்தது, அந்த நாள் என்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பொங்கல், பி கிறிஸ்மஸ், சி இட். அந்த நாள் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபெஸ்டிவலை தான் குறிக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி இட். கொஸ்டின் 2, வித் தேர் ட்ரெஷர் த பாய்ஸ் வுட் பை டேஷ் இன் IDGA. ஹமீனுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹமீனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தாங்கிட்ட இருந்த பைசாவில் என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஏ பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ், பி டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ், சி சாக்லேட்ஸ் அண்ட் கேக்ஸ். ஹமீனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ், பொம்மை பால்ஸ் தான் அவங்க வந்து அந்த ஃபேரில் வாங்கினாங்க. கொஸ்டின் 3, ஹமீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டேஷ். ஹமீனுடைய நண்பர்கள் யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஏ மஹ்மூத், மோசின், நூரே அண்ட் சாமி. ஆப்ஷன் பி ராகுல், பிரீத்தி, சாம் அண்ட் முஃபீட். ஆப்ஷன் சி ராணி, வெர்கீஸ், சீதா அண்ட் சாகிர். ஹமீனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஹ்மூத், மோசின், நூரே அண்ட் சாமி. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் 4, if only her son were there, it would have been a different kind of it. What had happened to her son? இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா கிராணி அமீனாவுடைய பையன், அதாவது பார்த்தீங்கன்னா ஹமீடுடைய அப்பா இருந்திருந்தா ஹமீடுக்கு இந்த ஈட் ஃபெஸ்டிவல் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹமீடுடைய அப்பாவுக்கு என்ன ஆச்சு, கிராணி அமீனாவுடைய பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ her son had died, B her son had gone abroad, ஆப்ஷன் சி her son had gone on a tour. அமீனுடைய அப்பா, அதாவது பார்த்தீங்கன்னா கிராணி அமீனாவுடைய பையன் முதல் ஆப்ஷனில் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் அவன் வெளிநாடு போயிட்டான்னு சொல்கிறாங்க. மூணாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹமீனுடைய அப்பா டூருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கரெக்டான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹமீனுடைய அப்பா இறந்துட்டார், அந்த கிராணி அமீனாவுடைய பையன் இறந்துட்டான்றது தான் சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, ஹமீட் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட், திஸ் மீன்ஸ் டேஷ். ஹமீனுடைய கால்களில் வந்து ரெக்கைகள் முளைத்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹி ரேன் ஃபாஸ்ட், ஆப்ஷன் பி ஹி ரேன் ஸ்லோலி, ஆப்ஷன் சி ஹி வாஸ் அன் ஏஞ்சல். ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா அவன் வேகமாக ஓடுனான், ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா அவன் பொறுமையாக ஓடுனான், ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹமீட் வந்து வேகமாக திருவிழாவுக்கு ஓடி இருப்பான், அதனால தான் அவனுடைய காலில் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி வேகமாக ஓடுறியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹி ரேன் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89 பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா தேர் வேர் மெனி டாய்ஸ் இன் த ஸ்டால், 3 of Hamid friends had bought some toys. Write the names of Hamid friends in column A and the toys they bought in column B. ஹமீடுடைய ஃப்ரெண்ட்ஸும் திருவிழாவுக்கு போனாங்க. திருவிழாவில் ஹமீடோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காலம் ஏல பார்த்தீங்கன்னா ஹமீடுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேம் எழுத சொல்கிறாங்க. காலம் பியில் பார்த்தீங்கன்னா ஹமீடோட ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொம்மைகள் வாங்கினாங்க அதனுடைய பேரை எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஹ்மூத், ஹமீடுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மஹ்மூத். அவன் என்ன பொம்மை வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா எ போலீஸ்மேன் இன் காக்கி, போலீஸ்மேன் காக்கி ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வாங்கியிருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோசின், இவனும் அம்மியோட ஃப்ரெண்டு தான். அவன் என்ன பொம்மை வாங்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா எ வாட்டர் கேரியர், ஒரு தண்ணீர் டேங்க் வந்து வாங்கியிருப்பான்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூரே அவன் என்ன பொம்மை வாங்கியிருப்பான் பார்த்தீங்கன்னா எ லாயர், அவன் ஒரு லாயர் பொம்மை வாங்கியிருப்பான். கொஸ்டின் நம்பர் 2, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த டாய்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் பிக்சர். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 6 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சருக்கான நேமை சைடில் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர். செகண்ட் பிக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷர் உமன். தேர்ட் பிக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி மேன். ஃபோர்த்து பிக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்க் மெய்டு. ஃபிஃப்த்து பிக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்மேன். சிக்ஸ்த்து பிக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 92ல் பார்த்தீங்கன்னா டிக் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஹமீட் தாட் தட் ஹிஸ் கிராண்ட்மா வுட் பி ப்ளீஸ்ட் இஃப் ஹி பாட் டேஷ். ஹமீட் என்ன நினச்சான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கிராண்ட்மா தன்னை வந்து பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எதை வாங்கினா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ எ பேர் ஆஃப் டாங்ஸ், ஆப்ஷன் பி ஸ்வீட்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப், ஆப்ஷன் சி டாய்ஸ். ஹமீட் வந்து ஹமீடுடைய பார்ட்டிக்காக பேர் ஆஃப் டாங்ஸ் வாங்கினா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சானா, இல்லைனா ஹமீட் வந்து அவனுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கினா அவனுடைய பாட்டி சந்தோஷப்படுவான்னு நினச்சானா, இல்லைனா ஹமீட் வந்து தனக்கு பொம்மை வாங்கிக்கிட்டா அவனுடைய பாட்டி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சானான்னு கேட்குறாங்க. அவன் என்ன நினச்சான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாட்டிக்காக எ பேர் ஆஃப் டாங்ஸ் வாங்கினா தன்னுடைய பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவன் நினச்சான். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எ பேர் ஆஃப் டாங்ஸ். கொஸ்டின் நம்பர் 2, ஹமீட்ஸ் ஹார்ட் sang because the price of tongs was dash for him. டாங்ஸோடைய விலையை கேட்டு ஹமீடோடைய மனசு வந்து ரொம்பவும் கஷ்டமாகி போச்சு. ஏன் வந்து டாங்ஸோட விலையை கேட்டு ஹமீடோட மனசு கஷ்டமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ டூ ஹை, ஆப்ஷன் பி டூ லோ, ஆப்ஷன் சி அஃபோர்டபுள். அதாவது பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் டாங்ஸோட விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லைனா அதனுடைய விலை ரொம்ப குறைவாக இருந்துச்சு, இல்லைனா அந்த பொருளுடைய விலை நியாயமாக இருந்தது, அவன் வாங்குற அளவு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அவனுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருன்னு பார்த்தீங்கன்னா ஹமீட்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 பைசா தான் இருக்கும். ஆனால் அந்த கடைக்காரர் அந்த டாங்ஸோட விலை வந்து 6 பைசா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் அவனுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டூ ஹை. கொஸ்டின் நம்பர் 3, மை டாங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங் டாய்ஸ், இட் மீன்ஸ் டேஷ். ஹமீட் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவன் வாங்கின டாங்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு வாங்கின எல்லா பொம்மையை விட அவனுடைய டாங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வலிமையான புலியை போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன் அப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஹமீட் valued his toy, ஆப்ஷன் பி ஹமீட் bought a tiger toy, ஆப்ஷன் சி ஹமீட் வாண்டட் டு எக்ஸ்சேஞ்ச் his toy. ஹமீட் பார்த்தீங்கன்னா அவன் வாங்கின டாங்ஸை உயர்வாக நினைக்கிறதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹமீட் வந்து புலி பொம்மை வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஹமீட் வந்து தன்னுடைய பொம்மையை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஹமீட் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸு வாங்கின எல்லா பொம்மைகளை விட அவனுடைய பாட்டிக்கு வாங்கின அந்த டாங்ஸ் தான் ரொம்பவும் உயர்வானது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வாங்கின அந்த பொம்மை எல்லா பொம்மைகளை விட ஒரு புலியை போன்று ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லியிருப்பான். கொஸ்டின் நம்பர் 4, Hamid's granny scolded him for buying iron tongs. Then she understood that Hamid had bought it dash. ஹமீடுடைய பாட்டி பார்த்தீங்கன்னா ஹமீட் இந்த டாங்ஸ் வாங்கி வந்ததை பார்த்து ரொம்ப கோவப்படுவாங்க, அவனை திட்டுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவனை புரிஞ்சுப்பாங்க. ஏன் அவனை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அவுட் ஆஃப் கம்பல்ஷன், ஆப்ஷன் பி அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன், ஆப்ஷன் சி அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஹமீட் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாட்டி மேலே உள்ள அன்பு பாசத்தால் வாங்கினானா, இல்லைனா யாராவது ஒருத்தவங்க கம்பல்ஷன் பண்ணி இதை நீ வாங்கியே ஆகணும் அப்படி சொன்னதால் வாங்கினானா, இல்லைனா அவனுக்கு பிடிச்சதால் வாங்கினானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஹமீட் தன்னுடைய பாட்டி மேலே உள்ள அன்பு பாசத்தால் தான் வந்து அந்த பேர் ஆஃப் டாங்ஸை வாங்கியிருப்பான். அதையும் அவங்க பாட்டி புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அவுட் ஆஃப் லவ் அண்டு கன்சர்ன். பேஜ் நம்பர் 92ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸையும் அதுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனையும் ஆல்ரெடி நம்ம வீடியோவாக போட்டுட்டோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 93ல பி ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் சென்டென்சஸ் அண்ட் ரைட் தம் இன் த கரெக்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம சரியாக என்ன பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பட் ஹமீட் பாட் எ பேர் ஆஃப் டாங்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரானி அமீனா ஃபெல்ட் proud of her grandson. Next பார்த்தீங்கன்னா Hamid friends bought different toys for their choice. Next பார்த்தீங்கன்னா Hamid proudly compared his tongues with a brave tiger. Next பார்த்தீங்கன்னா Hamid had less money than his friends. Next பார்த்தீங்கன்னா Granny Amina was worried as he had to go to the Idgah alone. ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா Granny Amina was worried as he had to go to the இட்கா அலோன். கிராண்ட் மதர் அமீனா ஹமீட் வந்து தனியாக இட்கா போகிறத நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹமீட் ஹேட் லெஸ் மணி தென் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹமீட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை விட ரொம்பவும் கம்மியான அமௌண்ட்டு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹமீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் ஆஃப் தேர் சாய்ஸ். ஹமீடுடைய நண்பர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பொம்மைகளை திருவிழாவில் வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட் ஹமீட் பாட் எ பேர் ஆஃப் டாங்ஸ். ஆனால் ஹமீட் என்ன வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் டாங்ஸ் வந்து தன்னுடைய பாட்டிக்காக வாங்கினான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹமீட் ப்ரௌட்லி கம்பேர்ட் ஹிஸ் டாங்ஸ் வித் எ பிரேவ் டைகர். ஹமீட் தான் வாங்கின அந்த பேர் ஆஃப் டாங்ஸை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைகர் கூட கம்பேர் பண்ணுவான். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரானி அமீனா ஃபெல்ட் ப்ரவுட் ஆஃப் ஹர் கிராண்ட்சன். கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்மா ஹமீட் தான் மேலே வச்சிருக்கிற பாசத்தை நினச்சி ரொம்பவும் பெருமைப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி சி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிக்சர் க்ளூஸ். கொடுத்துருக்கிற பிக்சரை வச்சு நம்ம சரியான ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் பைனாகுலர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் டாங்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸ். லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் க்ளவுஸ். நெக்ஸ்ட் டி ஹூ ஆம் ஐ யூஸ் எ பேர் ஆஃப். நான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வி வியர் திஸ் ஆன் அவர் ஃபேஸ் டு see clearly. நம்ம முகத்தில் இதை போட்டுப்போம் நம்ம தெளிவாக பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதை யூஸ் பண்ணி தெளிவாக பார்ப்போம்? ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ். கண்ணாடியை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தெளிவாக பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வி வியர் திஸ் ஆன் அவர் இயர்ஸ். இதை நம்ம காதில் போட்டுப்போம் இல்லைனா காதில் அணிஞ்சுப்போன்னு சொல்கிறாங்க. என்ன ஆன்சர் எ பேர் ஆஃப் இயர்ரிங்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா காதில் கம்மல் இல்லைனா எ பேர் ஆஃப் இயர்ஃபோன்ஸ். நம்ம இயர்ஃபோன்ஸ் போகிறோமா இல்லையா பாட்டு கேட்க, அதையும் நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சராக எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி வியர் திஸ் ஆன் அவர் ஃபேஸ் வென் இட் இஸ் சன்னி. ரொம்ப வெயிலாக இருக்கும்போது நம்ம இதை என்ன பண்ணுவோம் முகத்தில் போட்டுப்போன்னு சொல்கிறாங்க. என்ன ஆன்சர் எ பேர் ஆஃப் சன்கிளாஸஸ். நம்ம வெளியே போகும்போது கூலிங் கிளாஸ் போடுறோமா இல்லையா வெயில் கண்ணில் படக்கூடாதுன்னு, அதுதான் அதுக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் சன்கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி கட் திங்ஸ் வித். இதை வைத்து நம்ம என்ன பண்ணலாம் கட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நைஃப் வச்சு கட் பண்ணலாம் பிளேட் வச்சு கட் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பயன்படுத்தணும் பேர் ரெண்டு ஜோடியாக இருக்கணும். ஸோ ஜோடி என்ன இருக்கும் எ பேர் ஆஃப் சிசர்ஸ். ஸோ ஆன்சர் என்ன எ பேர் ஆஃப் சிசர்ஸ். சிசர்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் பேராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி வியர் திஸ் ஆன் அவர் ஃபீட். நம்ம இதை ரெண்டு காலில் போட்டுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காலில் என்ன போடுவோம் எ பேர் ஆஃப் சாக்ஸ். சாக்ஸ் போடலாம். எ பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் செருப்பு போடலாம். எ பேர் ஆஃப் ஷூஸ் நம்ம ஷூஸ் போடலாம். இது எல்லாம் நம்ம எப்படி போடுவோம் ஜோடி ஜோடி தான் போட முடியும் பேராக தான் போட முடியும். ஸோ நம்ம பேராக எதெல்லாம் காலில் போடுவோமோ அதெல்லாம் எழுதலாம். எ பேர் ஆஃப் சாக்ஸ் எழுதலாம். எ பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் எழுதலாம். எ பேர் ஆஃப் ஷூஸ் எழுதலாம். நெக்ஸ்ட் நம்ம எதுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 94 இ ஆட் ஏ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் அண்ட் மேக் நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எழுத சொல்கிறாங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கணும். சஃபிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டுக்கு பின்னாடி சேர்க்கணும். இங்கே நிறைய ரூட் வேர்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ரூட் வேர்டு கூட எந்த ஆப்ஷனை சேர்க்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷிப் ஹுட் அண்ட் ஆஃப்டர் ஷன் லெஸ் ஃபுல் மென்ட் இம்
எஸ் இதை தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸாக இருக்கலாம். ரூட் வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சைல்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட்லெஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பேஷண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன். மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ரைட் தம் இன் காலம் சி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பி 2 காலம் கொடுத்துருக்காங்க. 2 காலமில் சரியாக நம்ம ஆன்சரை ஃபிட் பண்ணி சி காலமில் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ கப் ஃபுல் ஆஃப் டேஷ். கப்பில் என்ன இருக்கும்? எ கப் ஃபுல் ஆஃப் காஃபி. கப் ஃபுல்லாக நம்ம காஃபி யூஸ் பண்ணலாம், குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ பேக் ஃபுல் ஆஃப் சில்வர். பை நிறைய வெள்ளி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர். ஸ்பூன் ஃபுல்லாக சர்க்கரை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. பாக்கெட் ஃபுல்லாக பைசா மணி பணம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 6 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் டேஷ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸும் மேலே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டேஷில் எந்தெந்த ஆப்ஷனை சரியாக எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த தீவ்ஸ் கேம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் வித் ஏ டேஷ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். திருடர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க டேஷ் அப்படின்னு கொடுத்து கோல்டு அண்ட் சில்வர், தங்கமும் வெள்ளியும். இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர். திருடர்கள் வீட்டை விட்டு பை நிறைய தங்கம் வெள்ளியோடு வெளியே வந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை மதர் த்ரோஸ் ஏ டேஷ் ஆஃப் கிரைன்ஸ் ஃபார் த பேரட்ஸ் எவ்ரிடே. என்னுடைய அம்மா தானியங்களை கிளிக்கு தினந்தோறும் போடுவாங்க அப்படின்னு அர்த்தம். எது ஃபுல்லாக போடுவாங்க? ஹேண்ட் ஃபுல் ஆஃப், கை நிறைய தானியங்களை எடுத்து கிளிக்கு தினந்தோறும் போடுவாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மை மதர் த்ரோஸ் ஏ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிரைன்ஸ் ஃபார் த பேரட்ஸ் எவ்ரிடே அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹி டுக் ஏ டேஷ் ஆஃப் த கேக். அவன் வந்து கேக் எடுத்துக்கிட்டான். எது நிறைய? மவுத் ஃபுல் ஆஃப், வாய் நிறைய கேக்கை எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஹி டுக் ஏ மவுத் ஃபுல் ஆஃப் த கேக் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராம் டேக்ஸ் ஏ டேஷ் ஆஃப் சூப் பிஃபோர் ஃபுட். ராம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப் எடுத்துப்பான். எது ஃபுல்லாக எடுத்துப்பான்? ஆன்சர் என்ன பார்த்தா கப் ஃபுல் ஆஃப், ஒரு கப்பு நிறைய சூப் எடுத்து குடிப்பான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ராம் டேக்ஸ் ஏ கப் ஃபுல் ஆஃப் சூப் பிஃபோர் ஃபுட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான் ஆடட் ஏ டேஷ் ஆஃப் சுகர் டு த லெமன் ஜூஸ். ஜான் வந்து லெமன் ஜூஸில் சுகரை ஆட் பண்ணான். எவ்வளவு? ஸ்பூன் ஃபுல்லாக, ஸ்பூன் நிறைய சுகர் என்ன பண்ணுறான்? லெமன் ஜூஸில் ஆட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஜான் ஆடட் ஏ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர் டு த லெமன் ஜூஸ். அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த சைல்டு வாஸ் ஹாப்பி வித் ஹிஸ் டேஷ் ஆஃப் சாக்லேட்ஸ். சாக்லேட் வந்து எது ஃபுல்லாக இருந்தாக்கா குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். த சைல்டு வாஸ் ஹாப்பி வித் ஹிஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ். பாக்கெட் ஃபுல்லாக சாக்லேட் இருக்குது, அதனால் அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.